செங்கல்பட்டு அருகே ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் வசந்தம் என்ற பெண்மணி வாழ்ந்து வந்தார். மிகச் சாதாரணமான குடும்பம். கணவர் கூலி தொழிலாளி, 2 குழந்தைகள் பள்ளியில் படித்து வந்தனர். வசந்தம் வீடுகள் தேடி வேலை செய்து குடும்பத்தை நடத்தினார். ஒரு நாள் வேலைக்கு செல்லும் வழியில் வீதியில் உட்கார்ந்து அழுகிற ஒரு சிறுவனை கண்டார். அவன் பசியால் துடித்துக் கொண்டிருந்தான். வசந்தம் அருகே சென்று, "என்னப்பா, ஏன் அழுகிறாய்?" என்று கேட்டார். சிறுவன் கண்ணீருடன், "அம்மா, நானும் என் தங்கையும் 3 நாட்களாக சாப்பிடவில்லை. அப்பா தொழில் செய்ய முடியாமல் இருக்கிறார்" என்றான். வசந்தத்திற்குள் ஒரு நொடி சோர்வு ஏற்பட்டது. அவளது நிலையும் சிறப்பாக இல்லை. இருந்தாலும் அவளிடமிருந்த வெகு சிறிய பணத்தை வைத்து அருகிலுள்ள கடையில் சென்று சிறுவனுக்கும் அவனது தங்கைக்கும் உணவு வாங்கி தந்தார். அவர்கள் மகிழ்ச்சியுடன் உணவை உண்டனர். இது தெரிந்த கிராமத்தினர் வசந்தத்தின் செயலால் ஈர்க்கப்பட்டனர். நாம் அனைவரும் சிறிது சிறிதாக உதவினால் எத்தனை பேரின் பசியை போக்கலாம் என்ற எண்ணம் அனைவருக்கும் வந்தது. அதன் பிறகு கிராமத்தினர் வாரம் ஒரு நாள் ஏழைகளுக்கு உணவளிக்க ஆரம்பித்தனர். வசந்தத்தின் ஒரு சிறிய நற்செயல் கிராமத்தையே மாற்றியது. உண்மையில் கருணை மற்றும் பாசம் கொண்ட மனம்தான் சமூகத்தை கட்டி எழுப்பும் சக்தியாக இருக்கிறது. முடிவு: ஒரு சிறிய உதவி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம்.